அதான் எங்களுக்குள்ளே ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. கட்டடக்கலை வேற படிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அப்படியே அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒசூர் வந்து செம சூப்பரான ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி. ஒசூரை சுற்றி நிறைய சின்ன சின்ன காடாக இருக்கும். ஒரு அப்படியே ஒசூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா தெங்கனிக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் அப்படியே சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து அப்படியே ஓரமாக இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இவ்வளோ பெருசுக்கு ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஓடைக்கு பக்கத்தில் ஒரு செம பெரிய மரம், ரொம்ப வருஷமாக அந்த மரம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு செமையாக தெரியுது. செம பெருசாக இருக்குது, பேனு நிற்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே காண்டில் இருக்கோம். அதுவும் அந்த மரத்து பக்கத்தில் அந்த ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து ஃபுல்லாக மண். நீங்கள் மண்ணை வந்து எனக்கு தெரில மண்ணுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரி மண் வந்து நாங்கள் அப்படியே பிசையலாம் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே காலை வச்சோன்னா அப்படியே சல்லுன்னு உள்ளே போகும். அந்த மாதிரி மண்ணு கூடலாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நேராக அந்த என்னடா தருண் எல்லாரும் இப்படிலாம் சொல்கிறாங்களே, நமக்கு இதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது, நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பார்த்து கேட்குறேன். அவன் என்னை பார்த்து கேட்குறான், கால் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, நான் வாங்கினேன் அந்த ஓடையில் போய் கால் கழுவிட்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடை பக்கத்தில் போகிறோம். அந்த ஓடையில் அப்படியே எட்டி பார்க்குறோம். எட்டி பார்த்தா அப்படியே என்னோட பிம்பம் அப்படியே நிறைய ஆகுது. ஒரு 40 பிம்பம் ஆகிடுது. தருணோட பிம்பமும் 40 பிம்பம் ஆகிடுது. அதாவது ஓடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், 40 பறவைகள் நிற்கிறான், 40 தருண் நிற்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே குழம்பி போயிருக்கோம், இதில் இன்னும் இந்த குழப்பம் வேறு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த பிம்பம்லாம் பார்த்து எங்களை ஒரு பாட்டு பாடிச்சு எங்ககிட்ட. அந்த பாட்டு தான் இது. உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? மனமே உனக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? ஒருத்தன் உசுர கொடுத்து ஓவியங்கள் வரைகிறான், ஒருத்தன் மனம் போன வக்கீல தாக்கி இருக்கிறான், ஒருத்தன் களைய புறத்தை பார்த்து போட்டோ குடிக்கிறான், ஒருத்தன் எல்லாத்தையும் அழிக்கிறான். மனமே ஒருத்தன் எல்லாத்தையும் அழிக்கிறான். உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? மனமே உனக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? ஒருத்தன் புதுசா பாட்டெழுதி பாடுறான், ஒருத்தன் பாட்டுக்கேத்த தாளம் போட்டு ஆடுறான், ஒருத்தன் தான் தோனி குரலுல தான் கத்துறான், ஒருத்தன் எல்லாத்தையும் அழிக்கிறான். மனமே ஒருத்தன் எல்லாத்தையும் அழிக்கிறான். உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? மனமே உனக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? ஒருத்தன் புதுசா உலகங்கள் உண்டாக்குறான், ஒருத்தன் இருக்கும் உலக புரிய நினைச்சு குழம்புறான், ஒருத்தன் சிற்றின்ப போத தேடி சுத்துறான், ஒருத்தன் எல்லாத்தையும் அழிக்கிறான். மனமே ஒருத்தன் எல்லாரையும் அழிக்கிறான். உனக்குள்ள எத்தனை பேர் வாழுறாய தெரியுமா? உனக்குள்ள எத்தனை பேர்